நமஸ்தே. ஆத்ம நமஸ்தே. கன்னி ராசினர் எந்தெந்த விஷயத்துலலாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும், யார்கிட்ட பர்டிகுலராக பார்த்து பேசணும், எந்த மாதிரியான வழிபாடு மேற்கொண்டால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சீராக இருக்குன்றத நாம் இங்கே பார்த்துட்ருக்கோம். அதாவது என்னென்னா, கன்னி ராசினருக்கும் மேஷ ராசிக்கும் பெரும்பாலும் ஆகாதுங்க. ஏன்னா மேஷத்துலேருந்து 6வது ராசி கன்னி வீடு, அதே மாதிரி கன்னிலேருந்து 8வது வீடு மேஷ வீடு. இவங்க 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கருத்து வேறுபாடுகளும் ஒரு முட்டல் மோதலும் ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். அதிலும் கன்னி ராசினர்ன்றது நில ராசி, உபய ராசியும் கூட. அதாவது என்னென்னா, நில ராசின்றது என்னென்னா ரொம்பவே பொறுமையாக இருக்கும். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பூமாதேவி மாதிரி ரொம்பவே பொறுமையாக இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கக்கூடியது. ஆனால் மேஷ ராசின்றது நெருப்பு ராசி. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக செயல்படக்கூடிய திறமைன்றது இருக்குது. ஆக மேஷமும் கன்னியும் ஒரே இடத்துல ஒன்றா இருக்கவே முடியாது. அதே மாதிரி கன்னி ராசினர் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தன்னை ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கன்னி ராசினர் கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க, ஆனால் அதை காட்டிக்க மாட்டாங்க. தனக்கு எது தேவையோ அதில் அவங்க ரொம்பவே குறிக்கோளாக இருந்து அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அவங்க அவ்வளோ சாஃப்டாக எல்லார்கிட்டையும் பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் அந்த விஷயம் முடிஞ்சிச்சுன்னா அவங்க அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க. ஸோ கன்னி ராசினர் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அங்கே அவங்களுடைய காரியம் ஆகிறதுக்காக தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த கன்னி ராசியில் உத்திரம் நட்சத்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் அஸ்தம் நட்சத்திரம் இருக்குது, சித்திரை நட்சத்திரம் 2 பாதன்றது இருக்குது. இந்த கன்னி ராசியில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு நல்ல பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. ஆளுமை திறன் நல்லாவே இருக்கும். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ற அந்த தெளிவான சிந்தனையும் இருக்கும். இந்த கன்னி ராசியில் இருக்கிறவங்களோட சந்திரன் அமைப்பு சரியா இல்லை, புதனோட அமைப்பு சரியா இல்லை அவங்க ஜாதகத்தில் அப்படின்னா அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கும். நம்ம செய்கிறது கரெக்டாக இல்லையான்னு அப்பப்போ தண்ணியே திரும்ப திரும்ப செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கும். மற்றபடி இவங்க ரொம்ப தெளிவானவங்க தான். சப்போஸ் கன்னி ராசி கன்னி லக்னத்தில் இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் அல்லது புதன், சந்திரன் புதன் ரெண்டுமே ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்குது, இல்லை நீச்சம் பெற்று இருக்குது, புதன் நீச்சம் பெற்று இருக்குது, நட்சத்திர சாரம் சரியான அமைப்பில் இல்லை, 6, 8, 12 மறைவு பெற்று இருக்குன்னா மட்டும்தான் இவங்களுக்கு இந்த ஓவர் திங்கிங் ரொம்பவே அதிகமாக இருக்கும், பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னா உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்னுடைய ஜென்ம நட்சத்திர கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம். அதாவது உத்திர நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திரத்து கோயில் என்பது மாங்கல்யேஸ்வரர் கோயில். இது திருச்சி பக்கத்தில் இடையாற்று மங்கலம் என்ற ஊரில் இருக்கு. இந்த மாங்கல்யேஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பேச்சு திறமையில கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது பேச்சு திறமையில பிரச்சனைகள் ஏற்படலான்னா தான் என்ன சொல்ல வரோமோ அதை சொல்லாமல் அப்படியே மழுங்கிறது, அப்படியே மறந்து போகிறது, இல்லை சொல்ல முடியாமல் வாயை அடைச்சி போய் நிற்கிறது, எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேச முடியாமல், ஆஃபீஸில் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணுன்னா அந்த இடத்துல அப்படியே திக்கி திணறி நிற்கிறது அப்படின்லாம் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் திருச்சி பக்கத்தில் இருக்கிற இந்த மாங்கல்யேஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். இங்கே நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் தீர்க்கவே முடியல, துன்பம் ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது, அதாவது என்னென்னா முதல்ல சொல்கிறது ஜென்ம நட்சத்திர கோயில். ஜென்ம நட்சத்திர கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணி எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் சரி அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இப்போ நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு 21வது நட்சத்திரமாக வரக்கூடிய மிருகசிருஷ நட்சத்திரம். இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத துன்பம்னு ஏதாவது இருந்ததுன்னா அது சரியாகுங்க. அது எங்கே இருக்குன்னா ஆதிநாராயண பெருமாள் என்கண் திருவாரூர் இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. இங்கே ஆதிநாராயண பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணும்போது நிலம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரியாயிடும். அதனால் கன்னி ராசியில் இருக்கிறவங்களுக்கு உத்திர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது நிலம் சார்ந்த சொத்து பங்கிடுதலில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா நீங்கள் இந்த ஆதி நாராயண பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம். இது எங்கே இருக்குதுன்னா திருவாரூர் பக்கத்தில் என்கண் என்ற ஊரில் இருக்குது. அடுத்ததான் அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் என்பது
சந்திரன் நட்சத்திரம் குருவோட அம்சம் நிறைந்த நட்சத்திரம். தன் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அதாவது கன்னி ராசியில் இருக்கவங்கள என்ன வேலை பார்ப்பாங்கன்னா, பெரும்பாலும் ஆடிட்டிங் வேலை பார்ப்பாங்க, சட்டத்துறையில் இருப்பாங்க, அதாவது லா அண்ட் ஆர்டரில் இருப்பாங்க, ஆடிட்டிங்கில் இருப்பாங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அடுத்ததாக கொஞ்சம் பேர் மீடியா லைனில் இருக்கிறதுக்கும் ஐடி லைனில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த டே கேரில் டீச்சிங் லைனில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். அல்லது லா அண்ட் ஆர்டர் இதில் இவங்க அதிகமாக வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கன்னி ராசியில் இருக்கிறவங்க கூட சில பேர் இந்த ஜாதகம், யோகா இதிலெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டி இதில் ரொம்பவே நம்பிக்கை அதிகமாகவே இருக்கும். இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்னுடைய ஜென்ம நட்சத்திர கோயிலாக இருக்கும் குத்தாலம் பக்கத்தில் கிருபா குபாரேஸ்வரர் கோயிலுன்ற இருக்கு. அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க டெய்லி தன்னுடைய உள்ளங்கையை பார்த்துட்டு வாங்க, அதுவே உங்களுக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். உள்ளங்கை யார் பார்த்தாலுமே அந்த ஒரு லக்ஷ்மி கடாட்சமோ சுபிட்சமோ அதிகமாக ஏற்படும். அதுவும் அஸ்த நட்சத்திரத்தோட அம்சமே அந்த சிம்பலே என்னன்னா உள்ளங்கை தான். அதனால தன்னுடைய நட்சத்திரத்தை அவங்க ஆக்டிவேட் பண்ணணும்னா டெய்லி உள்ளங்கை பார்த்தாலே போதுங்க. இவங்களுக்கு தீராத துன்பம் இருக்கு, ரொம்பவே பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதுன்னா இவங்க திருவாதிரை நட்சத்திரமாக தான் இவங்களுக்கு 21வது நட்சத்திரமாக வருது. இவங்க அபய வரதீஸ்வரர் கோயில், அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில் அதிராம்பட்டினம் என்ற ஊரில் அபய வரதீஸ்வரர் கோயில் இருக்கு. இங்கே போய் இவங்க வழிபாடு பண்ணிட்டு வராங்கன்னா இவங்களுக்கு வீசா ப்ராப்ளம் இருக்குது, வேலைனால ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்குது, இல்லை நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை எடுத்தும் பலன் கிடைக்கல, அப்ராடுக்கு ட்ரை பண்ணி எனக்கு இன்னும் வீசா கிடைக்கல அப்படின்றவங்களாம் இந்த அபய வரதீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவோதிரை நட்சத்திர நாள் அன்று இந்த அபய வரதீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பு முனையாக இருக்கும். அடுத்ததான் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே எல்லாருக்கிட்டும் ஜோவியலாக பேசுவாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு முன்கோபமும் அதிகமாக வரும். தன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட டக்குன்னு தன்னை வெளிப்படுத்திடுவாங்க. அவங்க என்ன யோசிப்பாங்க, அவங்க நம்மளை தப்பாக புரிஞ்சுப்பாங்களான்றதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இவங்களுக்கு கோபம் வந்ததுன்னா அந்த கோபத்தை அப்படியே வெளிப்படுத்திடுவாங்க. அப்புறம் அந்த கோபம் சரியானவுடனே இவங்களே பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலே இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு முரண்பாடுகள் அதிகமாகவே ஏற்படும். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜென்ம நட்சத்திர கோயிலான சித்திராத வல்ல பெருமாள் கோயில், அதாவது மதுரை பக்கத்தில் குருவித்துறை என்ற ஊரில் இந்த சித்திராத வல்லப பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திர சித்திரை நட்சத்திரம் அன்று நீங்கள் இந்த கோயில் வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அப்படி பண்ணிட்டு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, வேலை தொடங்குறதாலும் சரி, இல்லை திருமணம் பண்ணிக்க போகிறதா இருந்தாலும் சரி, லவ்வை நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த கோயிலுக்கு போய் ஒரு முறை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல திருப்பு முனையாக இருக்கும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்குது, துன்பங்கள் அதிகமாக இருக்குதுன்னா அப்போ உங்களுக்கு 21வது நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தோட கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும். இது எங்கே இருக்குன்னா அதிதீஸ்வரர் கோயில் வேலூரில் இருக்குது. இந்த அதிதீஸ்வரர் கோயிலுக்கு புனர்பூச நட்சத்திரம் அன்று உங்கள் பேரில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு லைஃப்பில் எது வேணான்னு நினச்சிட்டு நீங்கள் இத்தனை நாள் காத்துட்ருக்கீங்களா, எப்போ அது சரியாகும்னு காத்துட்ருக்கீங்களோ அதை அந்த கோயிலில் போய் வேண்டுதலாக வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பு முனையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தவிடுபொடியாக மாறும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒன்று சீக்கிரமாக மேரேஜ் முடிஞ்சு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், இல்லை மேரேஜே ரொம்ப 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 லேட்டாக நடக்கும். அதனால் இவங்க கண்டிப்பாக தன்னுடைய மேரேஜுக்கான அமைப்பை நீங்கள் அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே சரி, இந்த புனர்பூச நட்சத்திரமான அதிதீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துடுங்க. ஒரு நாள் அங்கே நைட் ஸ்டே பண்ண முடிஞ்சால் ஸ்டே பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு கல்யாணத்தில் ஏற்பட்ட தடங்கள் எல்லாமே சரியாயிடுங்க. ஓகே, கன்னி ராசினா
நீங்கள் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துக்க வேணாம், மற்றவங்களுக்கும் கொஞ்சம் உதவி செய்ய விரும்புங்க. அதே மாதிரி ஓவர் திங்கிங் அதிகமாக வேணாம். நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் எல்லா முடிவுகளும் எடுப்பீங்க. அதனால் முதல் முறை உங்களுக்கு என்ன சிந்தனை தோணுதோ, என்ன ஐடியா கிடைக்குதோ அதில் நீங்கள் ஸ்டிக்கியாக இருந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப் சக்ஸஸ் ஆகும். ஓவர் திங்கிங் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதில் வந்து ட்ராபேக்கே. அது உங்களுக்கு ஒரு சர்க்கிளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால் என்ன பிளான் போடுறதுனாலும் ஃபஸ்ட் ஐடியான்னு ஒன்று கிடைக்கும் பார்த்தீங்களா, அதே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.